சென்னை ராயபுரத்தில் நேற்று இரும்பு கம்பி ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று வேக தடையில் பின்னோக்கி வந்ததால் விபத்து ஏற்பட்டது. அந்த லாரி இடித்ததில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்தன. அதனை சத்தியம் தொலைக்காட்சி மட்டுமே ஒளிபரப்பியது. அவ்வாறு உடைந்த கண்ணாடி துண்டுகள் இன்னும் கூட சாலையில் கொட்டி கிடந்தது பலரது கண்டனத்திற்கு உள்ளானது. பொதுமக்கள் தெரிவித்த கண்டன கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். அரசு பேருந்து நேற்று ராயபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ராயபுரம் சாலையில் உள்ள வேகத்தடையில் அதற்கு வாகனத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த இரும்பு கம்பிகளை ஏற்றிக் கொண்டிருந்த லாரி வேகத்தடையின் முன்பாக செல்லும் பொழுது பிரேக் போட்டதற்கு பின்பாக பின்னோக்கி நகர்ந்ததால் அதற்கு பின்புறமாக வந்த அரசு போக்குவரத்து இதில் கண்ணாடியில் மோதியதால் அந்த கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. ஆனால் பொதுமக்களுக்கோ ஓட்டுநர்களுக்கோ பயணிகளுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த வாகனம் விபத்துக்கு உள்ளாகி அந்த அரசு பேருந்தில் இருந்து உடைந்த கண்ணாடிகள் அனைத்தும் ரோட்டிலே கிடைந்தன. நேற்று மாலையில் ஏற்பட்ட இந்த விபத்து அந்த கண்ணாடிகள் முழுவதும் அப்படியே கிடைக்கின்ற போகக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதால் அந்த கண்ணாடி சில்லுகள் அனைத்தும் பல இடத்துல பரவி கிடைக்கிறது. அது முழுமையாக அப்புறப்படுத்தப்படாமல் போக்குவரத்து காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் வைத்து இது அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தியிருக்க வேண்டும். அது எதையுமே பயன்படுத்தாமல் அப்படியே நேற்றிலிருந்து இன்று காலை வரை கிடந்து கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டி செல்லக்கூடிய டூ வீலரில் செல்லக்கூடியவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களான சைக்கிளில் செல்லக்கூடியவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளார்கள். அதே போன்று பொதுமக்களும் நடந்து செல்லும் பொழுது கால்களில் குட்டிடுமோ என்ற பயத்துடனே இந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. காலையிலேருந்து இன்னும் யாருமே க்ளீன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது? வண்டிகள் நிறைய வண்டி பஞ்சர் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் உழுவலாம், ஸ்கிட்டாக உழுவலாம். நிறைய அது ஸ்பீட் பிரேக் முனையிலே இருக்குது. ரொம்ப நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வண்டி போக்குவரத்துக்கோ நடந்து போகிறதுக்கோ இந்த கண்ணாடி சில்லு காலில் குத்தும், டயரில் அடிப்படும், இவ்வளோ சிரமங்களும் இருக்குது. ஸ்கூல் பசங்கள்லாம் கிராஸ் பண்ணுறாங்க, காலில் குத்தலாம். இல்லை எத்தனை பேர் போகிறதுனால பப்ளிக் டூ வீலரில் போகிறவங்கள பஞ்சர் ஆச்சுன்னா வேலைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அது சரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு தான். அவங்க நேற்று இருந்தது இன்னும் பண்ணலன்னா அது என்னதான் தெரியல. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் ஏற்படும் பொழுது இந்த கண்ணாடி சில்லுகளை அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே கிடைக்கின்றன. காலந்தாமதமாக இப்படி செய்யப்படும் பொழுது கால்களில் குத்து காயங்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் அவசர காரியங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் செல்லக்கூடிய பணிகளும் தடைபடுவதாகவும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்பு செல்வம்.